இல்லை, உன்னை வந்துட்டு குப்பை தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்தாங்க. அந்த உண்மை எனக்கும் சோனியாக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா அவளை பேசாம இருந்துற சொல்லிடுமா. நான் ஆத்திரத்தை கலப்ப வேண்டாம் சொல்லிட்டேன். நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன். மண்டை காஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். பேசாம இருந்த சொல்லிடு. இப்ப நான் அடிச்சிட போறேன். சரிடா விடுடா, இப்போ ஏன்டா கோவப்படுற? உனக்கு காசு தானடா வேணும். அம்மா 5 ரூபா தரேன், விடுடா. இந்த தடவை நான் உன்கிட்ட முன்னாடியே கேட்டேன். நீ அப்பா கிட்ட கேட்டு சொல்லுன்னு சொல்லி இப்ப அப்பா கிட்ட கேட்டு அப்பா என்னை திட்டி இவ்வளவு பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்ப தரேன்னு சொல்றியா? இதை நீ முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியது தானே. போமா, நீ என்னை எப்பவுமே இப்படிதான் பண்ற. என்னை பார்த்தா இறக்கமாட்டமா போயிடுச்சுல. அவ என்னமோ என்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்கிற அதை கேட்டுட்டு நீயும் பார்த்துட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற நீயே. ஏண்டி ஏன் என் பையனை பார்த்து குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தா சொல்ற? அப்படியெல்லாம் நீ பேசுனேன்னு ஏன் அடிச்சிடுவேன் நான் உன்னை. பார்த்துக்கோ. போதுமாடா, நான் அவகிட்ட கேட்ட போதுமா? கொஞ்சம் அழுகாம போய் கண்ணை தொடச்சிட்டு போடா. போய் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு எங்க போகணுமா போ, காசு தரேன். அவள் சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீ சும்மா என்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லாம் அவளை சும்மா ஒரு திட்டு திட்டிட்டு பேசாம இருக்க நீ. இப்படி இருந்தாலும்